வெட்னஸ்டே. இது ஒரு மிஸ்ட்ரி, த்ரில்லர், ஹாரர், மான்ஸ்டர், சீரியல் கில்லிங் இதெல்லாம் பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான். இந்த சீரீஸோட மெயின் லீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஆடம். இந்த கேரக்டரை ஜென்னா ஆர்டேஜா அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரை மையமாக வச்சு தான் இந்த சீரீஸில் எல்லா விஷயங்களுமே நடக்கும். நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸ், அந்த ஆடம்ஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி நேம். இவங்க இருந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நெவமோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் நார்மல் பீப்புள் இல்லாத எக்ஸ்ட்ரா பவர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேஜிக்கல் பவராக இருக்கலாம், இல்லை அவங்க பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்கள விட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல் இருக்குது. நம்ம வெட்னஸ்டே ஆடம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சர்காஸ்டிக்ஸ், சிரிக்க மாட்டா, அழுக மாட்டா, பயப்பட மாட்டா. அவளை சீண்டுனா அவங்கள சும்மா கண்டிப்பாக விட மாட்டா, ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பா. இன்ஃபேக்ட் இவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா சில போலீஸ் கேசஸ் கூட இருக்குது. இந்த காரணத்தால் நிறையா ஸ்கூல்லேருந்து அவள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டா. கடைசியாக அவள் பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்த ஸ்கூல் தான் இந்த நெவமோர். இங்கேயுமே அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போய் ஜாயின் ஆனா. இங்கே இவளுக்கு ஒரு ரூம்மேட் செட் ஆகிறா. ஸோ அவள் பேர் ஈனிட். இவள் வந்து வேர்வுல்ஃப் ஃபேமிலியை சேர்ந்தவ, அதாவது இந்த ஓனாய் மனிதர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ. ஸோ அவளுக்கு இன்னும் அந்த சக்தி வராததால் இந்த ஸ்கூலில் ஜாயின் ஆகி அதை கெயின் பண்ண ட்ரைன் பண்ணிகிட்ருப்பாள். இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. இவள் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய குட்டி குட்டி நிறைய கலர்ஃபுல் டாய்ஸ்லாம் வச்சுருப்பா. அவள் பெட்ஷீட்லேருந்து அவள் ரூம் எல்லாமே கலராக டெக்கரேட் பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ட்ராயிங்கில் லெஃப்ட் சைடில் அவளோட விண்டோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் ஒரு பிளேஸில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈனிடும், ரைட் சைடில் வந்து நம்ம ஆடமும், வெட்னஸ்டே ஆடமும் இருப்பாங்க. பட் ஆனால் வெட்னஸ்டே ஆடம் பார்த்திங்கன்னா அவர் கலரே சுத்தமாக ஒத்துக்காது. கலர்னால் ரொம்பவே அலர்ஜி. ஸோ ஃபுல்லாகவே அவள் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் எப்பயுமே இருப்பாள். இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்து பர்டிகுலராக இந்த ஸ்கூலில் இருக்கிற சில பேரை வந்து கண்டினியூஸாக வந்து சீரியல் கில்லிங் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அவள் ஃப்ரெண்டை வந்து மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது காப்பாற்ற போகும்போது அந்த மான்ஸ்டர் வெட்னஸ்டேவை மட்டும் அட்டாக் பண்ணாமல் அவன் தெரிஞ்ச பிறகு விட்டுட்டு போகும். அது ஏன் நம்மளை மட்டும் விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேருந்து இந்த சீரீஸ் ரொம்ப விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மான்ஸ்டர் யார், ஏன் எல்லாரையும் இப்படி சீரியல் கில் பண்ணுது அப்படிங்கிறத அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒவ்வொரு ஹிண்ட்டாக அவள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாள். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக வெட்னஸ்டே வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி மற்ற பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறா, இல்லை அவங்க கூட ஜெல்லப் ஆகிறா அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை அவளோட ஸ்கூலில் நடந்த சில பாஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் அவள் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாள். அதே மாதிரி அவள் பேரண்ட்ஸ்க்கு நடந்த சில அநீதிகள், அவங்க பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுலேருந்து அவங்கள எப்படி மீட்டெடுப்பாள். இந்த விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக ஃப்ளாஷ்பேக் இது மாதிரிலாம் கொண்டு போய் காமிச்சிட்ருப்பாங்க. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 எபிசோட்ஸ் இருக்கும். இதில் கடைசி எபிசோடு தான் கிளைமேக்ஸ். ஸோ கடைசியாக வெட்னஸ்டே அந்த முடிச்ச எல்லாத்தையும் அவள்கிட்ட அந்த மான்ஸ்டர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாளா மாட்டாளா, ஏன் அந்த மான்ஸ்டர் வந்து எல்லோரையும் கொல்லுது அப்படிங்கிறதையும், அந்த ஸ்கூல் அதாவது அவள் படிக்கிற அந்த நெவமோ ஸ்கூலையும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் அவள் காப்பாற்றுவாளா மாட்டாளா, இது இல்லாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசியில் சேர்த்து ஒத்துமையாக இருப்பாளா, இல்லை எப்பயும் போல் அவள் வந்துட்டு தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போயிடுவாளா. இதுக்கப்புறம் இடையில அவளுக்கு ஒரு காதல் உருவாகும், ஒரு பையன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அவன் கூட அவள் சேருவாளா மாட்டாளா. ஸோ இது எல்லாம் தான் இந்த சீரீஸோட கிளைமேக்ஸாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட என் ட்ராயிங்கையும் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, இந்த சீரீஸை பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும், நீங்கள் இப்போ தாராளமாக பார்க்கலாம். என்னோடய ட்ராயிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.